Hello everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா usage of weather. So இந்த weather அப்படிங்கற இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆசைதான். ஸோ ஃப்ளூவன்சி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் 31st of January. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வெதர் அப்படிங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 சாய்ஸ் இருக்குது, இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி சாய்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வெதர் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ வெதர் டு சூஸ் சாரீ ஆர் சுடிதார். இது என்ன அப்படின்னா எனக்கு வந்து சாரியை சூஸ் பண்ணவா இல்லைனா சுடிதார் சூஸ் பண்ணவான்னு தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குது. ஒரு கடையில் போயிட்டு இது வாங்கவா அது வாங்குவான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிற டைமில் இப்படி 2 இருக்குது சாய்ஸ் அப்படின்னா அந்த நேரம் நம்ம வெதர் யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ வெதர் டு சூஸ் சாரீ ஆர் சுடிதார். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹி டிடன்ட் நோ வெதர் ஐ வாஸ் ஈட்டிங் சாக்லேட் ஆர் கேக். இது என்ன அப்படின்னா அவனுக்கு நான் என்ன சாப்பிட்றேனே தெரியல, நான் சாக்லேட் சாப்பிட்றேனா இல்லை கேக் சாப்பிட்றேனானே அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி டிடன்ட் நோ வெதர் ஐ வாஸ் ஈட்டிங் சாக்லேட் ஆர் கேக். இப்போ அவங்க வந்து தூரத்துலேருந்து நம்மளை பார்க்குறாங்க, நம்ம சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தோமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கேக் சாப்பிட்டுட்டு இருக்கோமா தெரில, கையில் ஏதோ வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்னன்னே தெரியல, அவனுக்கு நான் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தேன்னே தெரியல, நேற்று பார்த்தா அவனுக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல அவனால், ஸோ என்ன சாப்பிட்டேன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீ டிடன்ட் நோ அவனுக்கு தெரியல வெதர் ஐ வாஸ் ஈட்டிங் சாக்லேட் ஆர் கேக், நான் சாக்லேட் சாப்பிட்டுட்ருக்கேனா இல்லை கேக் சாப்பிட்டுட்ருக்கேனா அப்படின்றது அவனுக்கு தெரியல அப்படின்றதுக்கு இந்த வெதர் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த வெதரோட நெக்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுறோம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒருத்தங்க நம்மக்கிட்ட சொல்கிறது நம்ம இன்னொருத்தங்க கிட்ட சொல்லும்போது சொல்கிறது தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இல்லைனா அது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லும்போது அது வந்து வெதர் யூஸ் பண்ணி நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ ஆஸ்க்ட் மீ வெதர் ஐ வாஸ் ஹங்க்ரி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் பசியாக இருக்கிறேனான்னு அவள் என்கிட்ட கேட்டா. ஷீ ஆஸ்க்ட் மீ வெதர் ஐ வாஸ் ஹங்க்ரி. இதே இது டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து ஐ யூ ஹங்க்ரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை நம்ம வந்து இந்த மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லும்போது வெதர் யூஸ் பண்ணி சொல்கிறோம். வெதரும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இஃப் கூட நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரம் வந்து இஃப் யூஸ் பண்ணியும், ரெண்டுமே கரெக்ட் தான். இஃப் யூஸ் பண்ணலாம் இல்லை வெதர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷீ ஆஸ்க்ட் மீ வெதர் ஐ வாஸ் ஹங்க்ரி, நான் பசியாக இருக்கிறேனான்னு அவள் என்கிட்ட கேட்டா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஷீ வாண்டட் டு நோ வெதர் ரூம்ஸ் வேர் அவைலபிள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரூம்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு அவளுக்கு தெரியணும். ஷீ வாண்டட் டு நோ வெதர் ரூம்ஸ் வேர் அவைலபிள், ரூம்ஸ் கிடைக்குதா இருக்குதான்னு சொல்லி அவள் தெரிஞ்சுக்கணும். ஷீ வாண்டட், அவள் தெரிஞ்சுக்க விரும்புகிறா. ஷீ வாண்டட் டு நோ வெதர் ரூம்ஸ் வேர் அவைலபிள். நெக்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா வெதர் ஆர் நாட், அதாவது ஆமாவா இல்லையா, வேணுமா வேண்டாமா அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம இந்த வெதர் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் யூ ஷுட் ஈட் திஸ் வெஜிடபிள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உனக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ நீ கண்டிப்பாக இந்த காய்கறியை சாப்பிட்ணும். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் யூ ஷுட் ஈட் திஸ் வெஜிடபிள். இந்த மாதிரி சுச்சுவேஷனும் நம்ம வந்து வெதர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். லெட் மீ நோ வெதர் யூ ஆர் கோயிங் ஆர் நாட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ போறியா போகலையா அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்து. லெட் மீ நோ வெதர் யூ ஆர் கோயிங் ஆர் நாட். ஸோ இந்த 3 விதமாக தான் வெதர் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த பார்த்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வச்சு நீங்களாகவே சில சென்டென்சஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி எழுதி பாருங்கள். நிறையா எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெதர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நம்ம பேசும்போதும் எழுதும்போதும் வெதர் வச்சு சென்டென்சஸ் நம்மளாவே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.